ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே மாதிரி அப்பாவை மட்டும் போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போ அம்மாவை மட்டும் பார்த்துட்டு வர போகிறோம். நம்ம சிதம்பரம் தான். வாங்க, அம்மா எப்படி இருப்பாங்க அவங்க வரலாறை பற்றி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சிதம்பரம் வந்து இறங்கிட்டோம். வாங்க ரெஸ்ட் ரூமில் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அம்மாவை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். அம்மா பார்க்க போகிறோம். வாங்க போவோம். பெரியம்மா கோயில் என்ட்ரன்ஸ். நாங்கள் உள்ள போவோம். இல்லை காளி அம்மன் கோயில் செல்லும் வழி. இதுதான் தில்லைகாளி அம்மன். இந்த கோயிலை பற்றி என்ன வரலாறு எப்படி வந்துச்சுன்னா, இப்போ கூட ரீசெண்டாக கேட்டேன். நம்ம என்ன தெரிஞ்சினாலும் இங்கே ஊர் மக்களுக்கு அவங்களுக்கு தெரியாதா தெரிஞ்சிருக்கோம்ல. அதனால் எனக்கு தெரிஞ்சதான் சொன்னாங்க. என்னென்னா அம்மனும் அப்பாவும் சிவபெருமானும் 2 பேரும் நடன போட்டி வச்சாங்களாம். சரிசமாக 2 பேர் ஆடினாங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்ல முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது சிவபெருமான் அப்பாட்ட யாரோ இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் காலத்துக்கு தலையில் வச்சோடனே ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு அப்படி பண்ணக்கூடாதுன்னு அவர் அம்மா வந்து ஆட்டம் நிறுத்திட்டு உத்திரதாண்டவமாகி இந்த இடத்துல வந்துட்டாங்கன்ற மாதிரி பேச்சு. ஆனால் என்ன தான் ஒரு ஆட்டமாக இருந்தாலும் அதை யார் நடனமாடி யார் ஜெயிச்சாங்கன்றது தான் ஒரு முடிவு வந்துருக்கணும். ஒரு 2 எலுமிச்சம்மா தனியாக தண்ணீங்களா? கூடையிலே எடுத்துட்டு தனியாக 2 எலுமிச்சம்மா இருந்தாங்க.